அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க போவது இறையனார் அகப்பொருளுரை. பிஇஓ எக்ஸாம் தமிழ் சிலபஸ் தான். இந்த பிஇஓ எக்ஸாம் தமிழ் போர்ஷனை நம்ம கவர் பண்ணாலே டெட் எக்ஸாமாக இருக்கட்டும், பிஜி, யூஜி, டிஆர்பி எக்ஸாமாக இருக்கட்டும், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமாக இருக்கட்டும், இதற்கான அனைத்து தகவல்களும் இதிலேயே அடங்கிடும். ஏன் அப்படின்னா பிஇஓ எக்ஸாம் சிலபஸ் அப்படிங்கிறது டிகிரி பேஸ்டு லெவல். ஸோ கொஸ்டின்ஸ் எவ்வளோ டஃப்பாக இருந்தாலும் மார்க் நம்ம ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம் எல்லா போட்டித் தேர்வுகளிலும். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். தினம் ஒரு தகவல்களும் கேள்விகளும் பகிரப்படும். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நேற்று நம்ம பார்த்தல இருந்து ஒரு சில வினா. செப்பம் செய்யப்பட்ட மற்றும் செப்பம் செய்யப்படாத திராவிட மொழிகள் எவை? ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஆன்சர் தெரிஞ்சுக்க விருப்பப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் நேற்றுக்கான வீடியோ லிங்க் இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க இன்னைக்கான கேள்விகளை பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் இறையனார் அகப்பொருளுரை. இறையனார் அகப்பொருளுரை என்னும் பழந்தமிழ் இலக்கண நூலில் நக்கீரர் 3 சங்கங்களை பற்றிய செய்திகளை தந்துள்ளார். யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நக்கீரர். நக்கீரர் தலைமுறையில் வந்த முசிறி நீலகண்டர் என்பவர் இதை பற்றி எழுதியிருக்காரு. நல்லா கேட்டுக்கோங்க. நக்கீரர் எழுத கிடையாது. நக்கீரனுடைய தலைமுறையில் வந்த முசிறி நீலகண்டவர் அப்படின்றவர் தான் நக்கீரனுடைய வாய் வழியாக கேட்ட 3 சங்கங்களை பற்றிய குறிப்புகளை எழுதியிருக்காரு. இறையனார் அகப்பொருளுரையின் காலம் கிபி 7 அல்லது 8ஆம் நூற்றாண்டு. இறையனார் அகப்பொருளுரையின் காலம் எப்போன்னு சொல்லி கேட்டாங்கன்னா கிபி 7 அல்லது 8ஆம் நூற்றாண்டு. இறையனார் அகப்பொருளுரையை எழுதியவர் யார் அப்படின்னா முசிறி நீலகண்டர். 3 சங்கங்களை பற்றிய குறிப்புகளை தந்தவர் நக்கீரர். அடுத்து நம்ம பார்க்க போகிறது முச்சங்கங்கள். முச்சங்கம்னா என்னென்னு நம்மளுக்கு தெரியும். முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம். இந்த டேப்லர் காலம் உங்கள் மைண்டில் ஞாபகம் வந்துடணும். நல்லா கேட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு முதல் சங்கம் தோன்றிய இடம் கடல் கொள்ளப்பட்ட தென் மதுரையில் தான் தோன்றியது. இரண்டாவது சங்கம் கடல் கொண்ட கபாடபுரத்தில் தோன்றியது. கடைச்சங்கம் அதாவது 3வது சங்கம் இருந்த இடம் பாண்டிய தலைநகரான மதுரை மாநகரம். இந்த முதல் சங்கத்தில் இருந்த புலவர்களின் எண்ணிக்கை 549. இடைச்சங்கத்தில் இருந்த புலவர்களின் எண்ணிக்கை 59. கடைச்சங்க புலவர்களின் எண்ணிக்கை 49. இதில் இருக்க எல்லா நம்பர்ஸுமே டிக்ரீசிங் ஆர்டரில் தான் வரும். ஃபஸ்ட்டு இது எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா 549ன்னு இருக்குது. செகண்ட் வருது ஃபஸ்ட்டு அந்த சென்டரில் இருக்க 4 மட்டும் விட்டுட்டு 59, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கடைசியில் வர்றது அந்த 5 கட் பண்ணிட்டீங்கன்னா 49, அவ்வளோதான். இது பாடிய புலவர்கள் எத்தனை பேர் அப்படின்னா 4449 பேர் முதல் சங்கத்தில் அதில் இருக்க பாடல்களை பாடியிருக்காங்க. இடைச்சங்கத்தில் இருக்க பாடிய புலவர்களின் எண்ணிக்கை 3700. கடைச்சங்க புலவர்களின் எண்ணிக்கை 449. இதே மாதிரி முதல் சங்கத்தில் இருந்த மன்னர்களின் எண்ணிக்கை எத்தனைன்னு பார்த்தோம்னா 89. இடைச்சங்க மன்னர்களின் எண்ணிக்கை 59. கடைச்சங்க மன்னர்களின் எண்ணிக்கை 49. இந்த முதல் சங்கம் நிறுவப்பட்ட ஆண்டுகள் எத்தனைன்னு சொல்லி நம்மளுக்கு குறிப்புகள் தெரியவில்லை. இடைச்சங்கத்தில் இருக்க ஆண்டுகள் 3700 ஆண்டுகள் இடைச்சங்கம் நிறுவப்பட்டது. கடைச்சங்கம் எத்தனை ஆண்டுகள் நிறுவப்பட்டது அப்படின்னா 1850 ஆண்டுகள் நிறுவப்பட்டது. நெக்ஸ்ட்டு இந்த மன்னர்கள் இருக்காங்கல்ல, இந்த மன்னர்களின் பெயர்கள் எந்த மன்னர்லேருந்து எந்த மன்னர் வரைக்கும் முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கத்தை ஆட்சி செய்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். முதல் சங்கத்தினுடைய மன்னர்கள் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா காய்ச்சின வழுதி முதல் கடுங்கோன் வரை இவங்க தான் முதல் சங்கத்தை ஆண்ட மன்னர்கள். இடைச்சங்கத்தை ஆண்ட மன்னர்கள் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா வெண்டேர் செழியன் முதல் முடத்திருமாறன் வரை. கடைச்சங்கத்தை ஆண்ட மன்னர்கள் இந்த முடத்திருமாறன் இங்கே முடிஞ்சிருக்குல்ல, இந்த முடத்திருமாறனில் இருந்து உக்கிர பெருவழுதி வரை இவர்கள் தான் 3 சங்கங்களையும் ஆண்ட மன்னர்களின் பெயர்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது புலவர்களின் பெயர்கள். புலவர்கள் இங்கே எத்தனை புலவர்கள்லாம் இருந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த புலவர்களின் பெயர்கள் சில நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு முதல் சங்கத்தில் இருந்த புலவர் பெயர்கள் திரிபுரம் எரித்த விரிசடை கடவுள், குன்றம் எரித்த குமரவேல், அகத்தியர், முரஞ்சியூர் முடிநாகராயர், நீதியின் கிழவர். இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா முதல் சங்கம் அங்கே அகத்தியர் இருந்தான்றது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அகத்தியர் குன்றின் மேல் ஏறி திரி போட்டு முடிசூடினார் நீதிக்காக. இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா முதல் சங்கத்தில் இருந்த புலவர்களின் பெயர்கள் ஈஸியாக நமக்கு ஞாபகம் வந்துடும். இடைச்சங்கத்தில் இருந்த புலவர்களின் பெயர்களை பார்க்கலாம். இருந்தையூர் கருங்கோழி, சிறு பாண்டகன், துவரை கோமான், கீரந்தை, வெள்ளக்காப்பியன், திரையன் மாறன் இவங்கெல்லாம் இடைச்சங்கத்தில் இருந்த சில புலவர்களின் பெயர்கள். கடைச்சங்கத்தில் இருந்த புலவர்களின் பெயர்கள் இது நம்ம நல்லா தெரிஞ்ச பெயர்கள் தான். கபிலர்,
பரணர், நக்கீரனார், சிறுமேதாவியார், சேந்தம்பூதனார், பெருங்குன்றூர் கிழார். இவங்க எல்லாம் கடைச்சங்கத்தில் இருந்த புலவர்களின் பெயர்கள். இந்த 3 சங்கத்தில் இருந்து ஏதோ ஒரு புலவர்களின் பெயர்களை கொடுத்து இவங்க எந்த சங்கத்தில் இருந்தாங்கன்னு சொல்லி கேள்வி வரலாம். ஸோ கரெக்டாக எல்லா பேர்களையும் படித்து வச்சுக்கோங்க.